அத்தியாயம் 117. அந்த பெண்ணை பற்றி கேட்ட சமரன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனான். அதனால் அவளை பற்றி மேலும் வருணமித்திரரிடம் கேட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணாம போய் 20 வருஷம் ஆச்சு. ஆனா அப்புறம் அவளே ஒரு நாள் திரும்பி வந்தா. இந்த முறை அவ சக்தி சக்கரவர்த்தியா வரல, அதுக்கும் மேல சக்தி முன்னோடியா வந்திருந்தா. அதனால முன்னாடி யாரெல்லாம் அவகிட்ட மோதுனாங்களோ அந்த கழுதைகள் எல்லாம் தங்களோட அறைகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. யாருக்கும் வெளியே எட்டி பார்க்க கூட தைரியம் இல்ல. அவ வந்த செய்தியே தெரியாத மாதிரி நடந்துகிட்டாங்க என்று வருணமித்திரர் சொல்ல, அதை கேட்ட சமரன் ஆச்சரியத்துடன் வாயை பிளந்தான். 20 வருஷம் 5 நட்சத்திர அபராஜிதனில் இருந்து சக்தி முன்னோடியா மாற அவங்களுக்கு 20 வருஷம் தேவைப்பட்டுதா? இது கொஞ்சம் அதிகம் இல்லையா குருவே என்று முகம் சுளித்தான் சமரன். உடனே வருணமித்திரர் அதை மறுத்தார். அதிகமா? ஏய், இது ரொம்ப குறைவு சமரா. ஆனாலும் எவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அந்த பெண்ணோட திறமை. கடைசியில நாங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சோம் என்று வருணமித்திரர் சொல்ல, இதை கேட்டவுடன் சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சமரன் மிகவும் சுவாரஸ்யமாக கதையை கேட்பதை கண்ட வருணமித்திரர் மிகவும் நேர்மையாக அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் பாதியில் நிறுத்தவும் ஆர்வம் தாங்காத சமரன் உடனே அவரிடம், அப்புறம் என்ன நடந்துச்சு குருவே? அவங்களோட நடந்த போட்டியில நீங்க வெற்றி பெற்றீங்களா என்று கேட்டான். பழைய தருணங்களை நினைவு கூர்ந்த வருணமித்திரரின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதனுடன் அவர் சமரனை பார்த்து, அந்த போட்டியோட முடிவு என்னன்னா என்று கூறிய வருணமித்திரர் பலமாக சிரித்தார். இப்ப நான் என்ன சொல்றது சமரா? நான் அவளை தோக்கடிச்சேன்னு சொன்னா அதை நீ நம்புவியான்னு தெரியலையே. ஆனா அதான் உண்மை. நான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்றார் வருணமித்திரர். இதை கேட்டதும் சமரன் ஆழ்ந்த மூச்சை எடுக்க ஆரம்பித்தான். தன் குரு ஒரு சக்தி முன்னோடியை போட்டியில் தோற்கடித்திருப்பார் என்று அவன் நினைக்கவே இல்லை. இதனால் அவன் தன்னை கட்டுப்படுத்த நீண்ட ஆழமான மூச்சை எடுக்கத் தொடங்கினான். வருணமித்திரர் கஷ்டப்பட்டாலும் அந்த பெண்ணை தோற்கடித்தார். உண்மை என்னவென்றால், அவள் சாதாரணமாக இருந்தபோதே சக்தி சக்கரவர்த்திகளை தோற்கடிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவள். ஆனால் அடுத்த முறை தனது சக்திகளை மேலும் அதிகரித்து வந்திருந்தாள். ஆனால் இந்த முறை அவளுடன் போட்டியிட்ட அவனது குரு வருணமித்திரர் அவளை தோற்கடித்துள்ளார். அப்படியானால் அந்த நேரத்தில் குரு வருணமித்திரர் முழு ஹீமவாகினியின் மிகவும் சக்தி வாய்ந்த மருத்துவராக இருந்திருக்க வேண்டும். இதை நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சமரனின் வாய் திறந்தது. இதை கண்ட வருணமித்திரர், ஏய், இதுல இவ்வளவு அதிர்ச்சியாகி என்ன பிரயோஜனம்? எதிர்காலத்துல நீயும் என்ன மாதிரியே வலிமையா மாறுவன்னு நான் நம்புறேன் என்றார். அதற்கு சமரன் தலையாட்டினான். ஆனால் அவன் முகம் வாட்டமாகவே இருந்தது. பாப்போம் குருவே, இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா நான் கண்டிப்பா முயற்சிப்பேன் குருவே என்று சற்று வருத்தமாக இருந்தாலும் உறுதியாக கூறினான் சமரன். அதற்கு மேல் சமரனால் வருணமித்திரரிடம் எதுவும் பேச முடியவில்லை. மேலும் வருணமித்திரர் பேசும் சக்திகளின் நிலை அவனது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. மேலும் இந்த நிலையை அடைய வாய்ப்போடு அதிர்ஷ்டமும் தேவை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். தற்போதைக்கு சமரன் தனது ஊதா மந்திர சக்தியில் தேர்ச்சி பெற முயற்சிக்கிறான். அதன் பிறகு அவன் தனது சுடர் மந்திரத்தை வளர்க்க நினைத்தான். அவன் இதை விரைவில் செய்தால் அவன் அதற்குரிய திறமையான பதவியை அடைவான். சக்தி சக்கரவர்த்தி மற்றும் சக்தியின் முன்னோடியாக மாறுவதை பொறுத்தவரை அவன் அதை பற்றி இப்போது பெரிதாக யோசித்து மூச்சு திணற தேவையில்லை. அப்போது சமரனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இசையருவியின் வானவில் முகத்தை பார்த்து வருணமித்திரரிடம் ஒரு கேள்வி கேட்டான். அப்படின்னா குருவே, மருத்துவர் இசையருவியும் ஒரு நச்சு உடல்னு நீங்க சொல்ல முயற்சிக்கிறீங்களா? அதற்கு வருணமித்திரர் புன்னகைத்தார். ஆமா சமரா, அதைத்தான் நான் சொல்ல முயற்சி செஞ்சேன். ஆனா அந்த பெண்ணை நினைச்ச உடனே அவளை பத்தி சொல்றதை என்னால தடுக்க முடியல. சரி கவனி, அப்படிப்பட்ட உடலமைப்பை கொண்டவங்க பயிற்சி மூலமா தங்களோட விஷத்தை வலுப்படுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தங்களோட சக்தியை போர் வீரர்களை போல பயிற்சி செய்யறதும் இல்ல என்று விளக்கம் கூறிய வருணமித்திரர் இசையருவியின் வாயில் இருந்த விஷத்தை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தார். அதன் பிறகு, ஆனா தங்களை வலுவா மாத்திக்க இந்த மக்கள் மட்டும் என்று கூறியவர் ஏதோ யோசித்து வார்த்தைகளை முடிக்காமல் நிறுத்தினார். இதை பார்த்த சமரன் தெரிந்து கொள்ளும் ஆவலில், என்ன குருவே, அவங்க மட்டும் என்ன செய்வாங்க என்று ஆர்வமாக கேட்டான். சமரனின் கேள்வியில் சுயநினைவுக்கு வந்த வருணமித்திரர், பலம் பெற அவங்க விஷம் சாப்பிடுவாங்க என்று தன் பேச்சை முடித்தார். இதை கேட்ட சமரன் அதிர்ச்சியுடன் வாயை திறந்தான். அவன் தலை மறுப்பாக ஆடியது. இதை பார்த்த வருணமித்திரர், விஷத்தை உட்கொண்டு ஒருவன் எப்படி வலிமை அடைவான் என்பது சமரனுக்கு புரியவில்லை என்று தெரிந்து கொண்டார். அதனால் அவரே அதை விளக்கி கூற ஆரம்பித்தார். சமரா, இவங்க விஷம் சாப்பிட்ட உடனே அவங்க நச்சு உடல் அந்த விஷத்தை சக்தியா மாத்திக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சக்தி ஒரு சாதாரண சக்தி கிடையாது.
விஷசக்தி. விஷம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆற்றலை அது உருவாக்கும். அதனால நச்சு உடல் உள்ளவர்கள் எந்த கடினமான பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க விஷத்தை சாப்பிடுற வர அவங்க சக்திகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்றார் வருணமித்திரர். அவரின் முழு பேச்சையும் கேட்ட சமரனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனா இது எப்படி சாத்தியம் குருவே? இவங்க நம்ம உலகத்தை சேர்ந்தவங்க தானா, இல்ல வேற ஏதாவது கிரகத்துல இருந்து வந்தவங்களா? இப்படிப்பட்ட மனுஷங்களை பத்தி நான் என் வாழ்க்கையில கேள்விப்படுறது இதுதான் முதல் முறை. விஷம் சாப்பிட்டு எப்படி உயிர் பிழைக்க முடியும்? இதை என்னால நம்பவே முடியல என்று ஆச்சரியத்துடன் நம்ப முடியாமல் சொன்னான் சமரன். வருணமித்திரர் புன்னகைத்தார். அவங்க ஒன்னும் வேற்று கிரகவாசிகள் இல்ல சமரா. உனக்கு இந்த உலகத்தை பத்தி சரியா தெரியல. இந்த உலகத்துல எதுவுமே சரியானதில்ல. விஷத்தால அவங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு கிடையாது. ஏன்னா அந்த விஷம் அவங்களுக்கு எப்போதாவது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் பொதுவா இந்த சக்தியை அதிகரிக்க விஷத்தை சாப்பிடுறாங்க. ஆனா நாளடைவுல உடல்ல விஷத்தோட அளவு கூடிக்கிட்டே போகும். வருஷ கணக்குல சேர்ற விஷம் ஒரேடியா உடலை தாக்க ஆரம்பிச்சு யாரோட உடலையும் இப்படி மாத்திடும். அது மட்டும் இல்ல, இந்த விஷத்தாக்குதல தாங்க முடியாத நச்சு உடல் மெல்ல மெல்ல ரொம்ப வேதனையான மரணத்தை தர ஆரம்பிக்கும் என்று இதை சொல்லும் போதே வருணமித்திரரின் முகத்தில் சிறு சோகம் தோன்றியது. வலிமிகுந்த மரணத்தை கேள்விப்பட்ட சமரனின் உடலும் நடுங்க ஆரம்பித்தது. கண்களில் சோகத்துடன் படுக்கையில் படுத்திருந்த இசையருவியை திரும்பி பார்த்தான். அப்படின்னா குருவே, இந்த நோய்க்கு மருந்தே இல்லையா என்று வருணமித்திரரிடம் அப்பாவியாக கேட்டான் சமரன். வருணமித்திரர் முகத்தில் லேசான சோகம் பரவியது. இல்ல சமரா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எதற்காகவோ எதையாவது விலையா கொடுத்துதான் ஆகணும். நச்சு உடல்கள் தங்களை தாங்களே விரைவா எல்லாத்துக்கும் பழக்கப்படுத்திக்கும். ஆனா அதோட விலை ஒரு நாள் அவங்களோட உயிரே அவங்கள விட்டு விலகிடும். இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது சமரா. இங்கு மூச்சு விடுறதுக்கு கூட நீ அதிக விலை கொடுக்கணும் என்றார். வருணமித்திரரின் வார்த்தைகளை சமரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் விட்டுக் கொடுக்க அவன் தயாராக இல்லை. இப்போது சமரனும் இசையருவியும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். அதனால் அவன் தனது தோழியை இப்படி விட்டுவிட விரும்பவில்லை. அதனால் சமரன் எதையோ தீவிரமாக யோசித்து வருணமித்திரரை பார்த்து, ஆனா குருவே, இந்த சக்திகளை பெற விஷம் சாப்பிட்றத விட்டுட்டாலும் அவங்களுக்கு இதே விஷயம் நடக்குமா? இல்ல அப்படி செய்யறதால அவளால வாழ முடியுமா என்று கேட்டான். முடியும் என்றால் என்ன செய்தாவது அவளை இதில் இருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்ற உறுதி அவன் மனதில் இருந்தது. ஆனால் விதி வேறாக இருந்தது. நீ நினைக்கிறபடி செஞ்சா ஆமா சமரா, விஷம் சாப்பிட்றத நிறுத்தினா உயிரை காப்பாத்தலாம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, ஒரு நச்சு உடலால விஷத்தை சாப்பிட்றத ஒருபோதும் நிறுத்த முடியாது. அதுக்கு அவங்கள மட்டுமே முழுசா தவறும் சொல்ல முடியாது. ஏன்னா விஷம் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கோ அவ்வளவு அதிகமா அவங்க அதுல ஈர்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க விஷத்தை பெற எந்த எல்லைக்கும் போவாங்க. அது திருடுறதா இருந்தாலும் சரி, இல்ல யாரையாவது கொல்றதா இருந்தாலும் சரி, இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்க கண்கள்ல உருவாகிற விஷத்தோட ஆசை ஒரு மருத்துவரோட கண்கள்ல தெரிகிற தெய்வீக ஒளியோட ஆசைக்கு சமம். அதாவது அவங்க விஷத்தை எடுக்க நெருப்புல கூட குதிப்பாங்க. தான் என்ன செய்யறோன்னு அப்ப அவங்க ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சுலபமா விஷயத்தை வெளியேற்ற முடியும்? அவளை மாத்த முடியும்னு நீ எப்படி நினைக்கிற என்று கேட்ட வருணமித்திரர் சமரனை பார்க்க ஆரம்பித்தார். அவன் முகத்தில் ஒரு வருத்தம் தெளிவாக தெரிந்தது. அவர் சொன்னதும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. ஆனால் எதுவும் பேச முடியவில்லை. சமரன் எதுவும் பேசாமல் இருப்பதை கண்ட வருணமித்திரர் விஷயத்தை மேலும் எடுத்துச் சொன்னார். சமரா, ஒருவேளை இந்த பொண்ணு விஷம் குடிக்காம இருந்திருந்தா அது வேற விஷயம். ஆனா ஒரு முறை விஷம் குடிச்சிட்டாலும் தவறுதான். விஷத்தை ஒரு தடவை சாப்பிட்டுட்டாலும் அதன் நச்சு உடல் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும்னு நான் சொன்னேனோ அது எல்லாம் நடக்கும். அதனால பிரச்சனை இப்ப எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவளை காப்பாத்துறது ரொம்ப தாமதமாயிடுச்சு சமரா. இப்படி சொல்லும் போது வருணமித்திரரும் வருத்தத்துடன் தலைகுனிந்திருப்பதை கண்டான் சமரன். இது இசையருவியை காப்பாற்ற வேறு வழியில்லை என்பதை சமரனுக்கு புரிய வைத்தது. அவன் மிகவும் வாடிப்போனான். மனிதனுக்கு போதை மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு முறை எடுத்துக்கொண்டால் இன்னும் இன்னும் என தூண்டும். நச்சு உடல்களும் விஷத்தின் மீது அதே ஈர்ப்பை கொண்டுள்ளது என்பது சமரனுக்கு இப்போதுதான் புரிந்தது. மேலும் இசையருவி விஷத்திற்கு அடிமையாக இருப்பதில் இருந்து விடுபடுவது என்பது சாத்தியமே அற்றது என்பதே இதன் பொருள். சமரன் தனது தோழியை நினைத்து வருந்தினான். அவன் வருத்தத்தை பார்த்த வருணமித்திரர் தலையை உயர்த்தி, இப்போ இந்த உடம்புல விஷம் ஆரம்ப நிலையில தான் இருக்கு சமரா. அதாவது அது உணர்வோடு இருக்கும் போதெல்லாம் அது எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னை தொடும். ஆனா முன்னேறி அந்த உடல் அதோட அடுத்த கட்டத்தை அடையும் போது அது எதை தொட்டாலும் அந்த விஷயம் உடனடியா இந்த பூலோக வாழ்க்கையிலிருந்து விடைபெறும். இதை கேட்ட சமரன் மேலும் பதட்டமடைந்தான்.
வருங்காலத்தில் சமரன் தன் நண்பனாகவே இருக்க வேண்டும் என்று இசையருவி சொன்னது அப்போதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் எதிர்காலத்தில் அவள் உடலுக்கு என்ன நடக்கும் என்று இசையருவிக்கு தெரிந்திருந்தது. அதனால்தான் தன்னிடம் அப்படி சொல்லி உள்ளாள். அதன் பிறகு யாரிடமும் அவள் நெருங்கப் போவதில்லை. இதை நினைக்கும் போது சமரனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. ஆனா விஷ உடலோட ரகசியம் அவளுக்கு எப்படி தெரியும்? இதை பத்தி பலருக்கும் தெரியாதுன்னு குருவே என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் அனந்தூர் மாதிரி சின்ன நகரத்துல வாழ்ந்த இசையருவிக்கு விராட நாட்டோட ரகசியம் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் என்று அவன் தனக்குள் குழப்பம் கொள்ள, அவனின் மனதை படித்த வருணமித்திரரும் அதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். மீண்டும் ஒருமுறை இசையருவியின் பக்கம் பார்வையை திருப்பி அவள் அருகில் இருந்த வானவில் காகிதத்தை பார்த்தார். பின் வருணமித்திரர் தனது சக்தியை பயன்படுத்தி அந்த காகிதத்தை அவரிடம் இழுத்தார். கைக்கு வந்த காகிதத்தை திறந்து கவனமாக படிக்கத் தொடங்கினார். அந்த பலவர்ண காகிதத்தில் பல்வேறு வகையான விஷம் தயாரிப்பதற்கான மருந்து குறிப்புகள் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தார். வருணமித்திரர் அந்த செயல்முறைகளை படித்துக் கொண்டே காகிதத்தின் அடிப்பகுதியை பார்த்தார். திடீரென்று அங்கு எதையோ பார்த்து அவரின் கண்கள் விரிந்தன. அதன் பிறகு அவர் தலையை அசைத்து அந்த காகிதத்தை சமரனிடம் நீட்டினார். சமரன் அந்த பலவர்ண காகிதத்தை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தவுடன் அவன் முகத்தில் ஒரு சோகம் தோன்றியது. விஷம் குடித்து பலம் பெருகும் விசேஷ உடல் என்று அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் ஒரு விஷ உடலை அடையாளம் காண விரும்பினால் நீங்கள் வயிற்றில் இருந்து இதயம் வரையிலான கோட்டை பார்க்க வேண்டும். அது மிக நல்ல 7 நிறங்களை கொண்டது. ஆனால் அதை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த கோடுகள் உடலின் வலிமையை பொறுத்து அதிகரிக்கும். அதே போல இந்த கோடு இதயத்தை அடைந்தவுடன் அந்த விஷ உடல் வலுவாகிவிட்டது என்று அர்த்தம். இந்த நேரத்தில் இந்த வகை உடலின் உரிமையாளர் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை உணரத் தொடங்குகிறார். மேலும் அவரது உடல் மெதுவாக அழுகத் தொடங்குகிறது என்றும், அதற்கு மேல் வருணமித்திரர் சமரனிடம் ஏற்கனவே சொன்னது எல்லாம் அதில் எழுதியிருந்தது. காகிதத்தை படித்து முடித்த சமரன் பலவர்ண காகிதத்தை அசைத்து வருணமித்திரரிடம் காட்டினான். இது இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க குருவே. ஆனா குருவே, இவ இப்படி தொடர்ந்து அவ உடம்புக்கு தீங்கு செஞ்சா ரொம்ப சீக்கிரத்துல அவ உடம்புல விஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்காதே என்று வருத்தமும் இயலாமையுமாக கூறிய சமரன் அந்த காகிதத்தை மீண்டும் வருணமித்திரரிடமே கொடுத்தான். அதன் பிறகு அவன் இசையருவியை பார்த்து, குருவே, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. இசையருவியோட உடல் விஷத்தை தாங்கும்னா அவ ஏன் இப்ப இந்த நிலையில இருக்கா என்று குழப்பத்துடன் கேட்டான். வருணமித்திரர் உடனே சமரனுக்கு அதை பற்றி விளக்கம் தந்தார். இந்த விஷயம் ரொம்ப வலிமையானது சமரா. அதனாலதான் அவ இப்போதைக்கு மயங்கி விழுந்துட்டா. ஆனா இன்னும் சில மணி நேரங்கள்ல அவ சுயநினைவுக்கு வந்துருவான்னு நான் நினைக்கிறேன் என்றார். வருணமித்திரரின் பேச்சை கேட்ட சமரன் தலையை ஆட்டினான். பின்னர் அருகில் இருந்த கல்லில் சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டான். இசையருவிக்கு சுயநினைவு வரும் வரை சமரன் அங்கேயே அமர்ந்திருக்கப் போவதை கண்ட வருணமித்திரர் இனி தனக்கு வேலை இல்லை, மீண்டும் வளையத்திற்குள் செல்வது நல்லது என்று எண்ணி மோதிரத்திற்குள் மறைந்தார். சமரன் கல்லில் அமர்ந்திருந்த போது இசையருவியையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் இசையருவிக்காக மிகவும் மோசமாக உணர்ந்தான். இசையருவி ஏனோ மருத்துவராக விரும்பினாள். ஆனால் இன்னும் அவளால் மருத்துவராக முடியவில்லை என்பதை நினைவு கூர்ந்தான் சமரன். அதற்கு காரணம் அவளுக்கு இவ்வுலகில் கிடைத்த உடலே. அந்த உடலால் மருத்துவராக வேண்டும் என்ற அவளது கனவுகள் சிதைந்தன. ஆனால் அவளது சக்தி வாய்ந்த இந்த கனவும் ஒரு நாள் நனவாகும். ஏனென்றால் அவள் ஒரு நாள் அத்தகைய விஷ நிபுணராகி விடுவாள். இது அவள் விரும்பியபடி அனைவரையும் பயப்பட வைக்கும். அந்த நாள் வரும்பொழுது இசையருவியின் அழகில் யாரும் மயங்க மாட்டார்கள். யாரும் அவளை கிண்டல் செய்யக்கூட முயற்சிக்க மாட்டார்கள். ஆனால் அதே காரணத்திற்காக யாரும் அவளுடைய தோழியாகவும் மாற நினைக்க மாட்டார்கள். இசையருவி மருத்துவராகி மக்களின் உயிரை காப்பாற்ற விரும்புவதை சமரன் அறிந்திருந்தான். ஆனால் கடவுள் இதை ஏற்கவில்லை. யாரோ ஒருவர் உண்மையைத்தான் சொல்லி உள்ளார். மேலே உள்ளவனின் விளையாட்டுகள் தனித்துவமானது. இந்த அழகான பெண்ணை எல்லோரும் பயப்படும் விஷத்தை உடையவளாக மாற்றப் போகிறார். சமரன் இசையருவியை பார்த்து இப்படி கண்டபடி ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று இசையருவியின் வானவில் முகம் மெதுவாக, மிக மெதுவாக பழையதைப் போல மாறுவதைக் கண்டான். இதை பார்த்த சமரனின் மனதில், அவ எழுந்திருப்பாளா, எழுந்து என்ன பார்ப்பாளா என்ற கேள்வி எழுந்தது. இந்த யோசனையுடனே கல்லின் மேல் அமர்ந்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தான் சமரன். சிறிது நேரத்திலேயே இசையருவியின் முகம் முன்பு போலவே மாறியிருந்ததை சமரன் பார்த்தான். அதன் பிறகு அவள் மெதுவாக கண்களை திறக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.